தைவானில் ஐகான் டீப்காம் 2026 என்கிற பன்னாட்டு மாநாட்டை எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் வெற்றிகரமாக நடத்தி முடித்துள்ளது. காட்டாங்குளத்தூரில் அமைந்துள்ள எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவன கணினியியல் பிரிவான கணினி நுண்ணறிவு துறையானது தைவானில் உள்ள சதன் தைவான் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்துடன் இணைந்து 5வது பன்னாட்டு ஆழ்ந்த அறிவியல் கணினி மற்றும் தகவல் தொடர்பு மாநாடான ஐகான் டீப்காம் 2026 வெற்றிகரமாக நடத்தியது. செயற்கை நுண்ணறிவு, நிலையான கணினியியல், இணைய பாதுகாப்பு, ஸ்மார்ட் நகரங்கள், சுகாதார தொழில்நுட்பங்கள், ரோபோட்டிக்ஸ், டிஜிட்டல் ட்வின்ஸ் மற்றும் காலநிலை நடவடிக்கை உள்ளிட்ட துறைகளில் உருவாகி வரும் புதிய போக்குகள் மற்றும் ஆராய்ச்சி முன்னேற்றங்களை பகிர்ந்து கொள்ளும் தளமாக இம்மாநாடு அமைந்தது. இதில் உலகம் முழுவதிலும் இருந்து ஆராய்ச்சியாளர்கள், கல்வியாளர்கள், தொழில்துறை வல்லுநர்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்றனர். மாநாடு STUST பல்கலைக்கழகத்தின் துணைத் தலைவர் டாக்டர் செங்சியன் வாங்கின் வரவேற்புரையுடன் ஆரம்பமானது. மாநாட்டின் நோக்கம் மற்றும் சிறப்பம்சங்களை எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தின் கணினி நுண்ணறிவு துறை தலைவர் அன்னி உத்ரா விளக்கினார். மாநாட்டின் தொடக்க உரையை எஸ்ஆர்எம் அறிவியல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் பதிவாளர் டாக்டர் பொன்னுசாமி வழங்கினார். எஸ்ஆர்எம் அறிவியல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை மற்றும் காலநிலை மாற்ற ஆய்வு மைய தலைவர் டாக்டர் பரோமிதா சக்கரபோர்த்தி மற்றும் புதுடெல்லியில் உள்ள ராயல் நார்வே தூதரகத்தின் காலநிலை மற்றும் சுற்றுச்சூழல் ஆலோசகர் ஆண்ட்ரியாஸ் பி ஸ்கை ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இந்த மாநாட்டில் ஸ்வீடனின் பேராசிரியர் புரோசன் பட்டாச்சாரியா, தைவானின் காவோ ஷியுங் மருத்துவ பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த டாக்டர் வினோத்குமார் பொன்னுசாமி, ஆசிய பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் பிரிஜ் பூஷன் குப்தா, STUST-யின் டாக்டர் ஜிங் ஜோ டாங், துபாயில் உள்ள மணிப்பால் உயர்கல்வி அகாடமியின் டாக்டர் பாலமுருகன் பாலுசாமி உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சிறந்த கல்வியாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் கலந்து கொண்டனர். மாநாட்டு நிறைவு விழாவில் எஸ்ஆர்எம் அறிவியல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் சர்வதேச விவகாரங்கள் பிரிவின் உதவி இயக்குநர் முனைவர் அனுபமா நன்றியுரை வழங்கினார்.